வந்து அந்த இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் வரமாட்டேன் இல்லை வரப்போறேன் சொல்லிட்டு வராமல் இருக்கு அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து அந்தந்த நேரத்தில் காலகட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும். அது நற்பணி இயக்கம் தொடங்கும் போது அது குறிப்பிட்ட நாட்களோ இல்ல பண்டிகை நாட்களோ அப்படியெல்லாம் இல்லை. அது எப்போதும் காதுக்கு வரும்போது அது வந்து செயல்படுறதுக்கு எல்லாரும் அந்த நற்பணி இயக்கம் சார்ந்த அத்தனை நண்பர்கள் தோழர்கள் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து தலைமைக்கு வந்து சொல்லிடுவாங்க. நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம். படப்பிடிப்பு போகும்போது அந்தந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையான சில நேரத்தில் ரொம்ப அடிப்படை வசதிகள் இல்லாத விஷயங்கள்லாம் கேட்கும்போது தர்ம சங்கடமாக இருக்கும். ஸோ அங்கிட்டு போய் படப்பிடிப்பு மட்டும் பண்ணிட்டு வராமல் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்காவது ஒரு பேருக்காக இல்லை, அட்லீஸ்ட் சரி போனதுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம்னா அது மனசுல நிற்கும். அது பூர்த்தி செஞ்சோன்ற ஒரு அட்லீஸ்ட் மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில் நற்பணி இயக்கம் சார்பாக வந்து இப்போ பண்ணிக்கிட்டே இருப்போம். அது அரசியல் கட்சியாக மாறுமா? நற்பணி இயக்கமோட மெயின் கோல் வந்து இப்போ இல்லாதவர்களுக்கு நாங்க எங்களோட கைகளை நீட்டுறோம். நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து இருக்கிறவங்ககிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பிரிட்ஜுன்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, நீங்க கிராமங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட குடிநீர் வசதி இல்லாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட சில டவுன்ல வந்து போர்வெல் போடாம சில விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டு போர்வெல் போடுறதுக்கு 1,30,000 ரூபாய் ஆகும். ஏன்னா 800 அடி 700 அடி தோண்டினாதான் தண்ணி வரக்கூடிய இடங்கள் இருக்கு. ஆனா அவங்க பெருமைக்காக தான் சொல்ல முடியும் என்கிட்ட 5 ஏக்கர் இருக்குன்னு. அந்த 5 ஏக்கர்ல வந்து அவங்க வேலை செய்ய முடியாம இங்கிட்ட வந்து சென்னை நகரத்துக்கு வந்து வாட்ச்மேன் வேலை அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குற தர்ம சங்கடமான சூழ்நிலைலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரி கட்டணுன்றது ஸோ எல்லா வகையிலும் 2026 அரசியல் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அரசியல்ன்றது நான் திரும்ப சொல்றேன், தப்பா நினைக்கிறேன். அரசியல்ன்றது பொது பணி, அதாவது சமூக சேவை. அரசியல்ன்றது துறை கிடையாது. இது வந்து சினிமா துறை அப்புறம் வந்து ஒரு மற்ற துறை மாதிரி அரசியல்ன்றது துறை கிடையாது, ஹாபியும் கிடையாது. இது பொழுதுபோக்குக்காக வந்து சும்மா வந்துட்டு போற இடமும் கிடையாது. இது வந்து மக்களுக்கு என்ன தேவையோ, நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணுதான். என் வீட்லயும் வந்து தண்ணி உள்ள வந்துருச்சுன்னா எனக்கும் என்னோட பாதிப்பு நான் யார்கிட்டயாவது சொல்லிதான் நான் ஆகணும். நானும் இந்த கார்பரேஷனுக்கு தான் போன் பண்ணணும். நானும் ஒரு குடிமகன் தான், நானும் டாக்ஸ் கட்டுறவன் தானே. அந்த வகையில வந்து அரசியல்ன்றது யாரு செஞ்சாலும், இப்போ நீங்க அத்தனை பேர் மைக் நீட்டுறீங்க, நீங்க அத்தனை பேரும் வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா நீங்க பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பீங்க. உங்க பெற்றோர்கள் பண்ணியிருப்பாங்க, உங்க பிள்ளைகள் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் எல்லாரும் அரசியல்வாதிகள் தான். ஸோ அதுதான் நான் சொல்றேன். அரசியல்ன்றது இட் இஸ் a platform for anyone to do good to the people. இது வந்து இன்னமும் 2 வருடங்கள் கழிச்சு போய் படப்பிடிப்புல போய் குடிநீர் இல்லாம ஒரு இடத்துல போய் ஷூட்டிங் பண்ணா எனக்கு தர்ம சங்கடமா இருக்கும். அதுதான் அது பூர்த்தி செய்யறதுக்கு தான் நம்ம வந்து இறங்கி பண்றோம். கண்டிப்பா 2026 அரசியல் வரீங்கன்னு எடுத்துக்கலாம். 2026 அரசியல் தேர்தல் வருது. இப்போக்குள்ள இருக்கிற சூழ்நிலைக்கு 5 வருடங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் முடிந்த பின் 2026 தேர்தல் வருது. டெஃபினட்டா வந்து அந்த இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் வரமாட்டேன் இல்லை வரப்போறேன் சொல்லிட்டு வராமல் இருக்கிறது அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து அந்தந்த நேரத்தில் காலகட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுமோ. ஏன்னா நான் வந்து பொதுச் செயலாளர் ஆவேன்ட்டு எனக்கே தெரியாது. நடிகர் சங்கத்தில் நான் ஒரு நடிகனா வந்து 2004 செயல்பட்டு இருந்தேன். எனக்கு கார்டு கொடுத்த ராதாரவியான எதிர்த்து நான் நிப்பேன்றது நான் கனவுல கூட காணல. அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் நிப்பேன் நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி தான் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் அந்த விஷயம் கேட்டீங்கன்னா கரெக்டான பதில் டெஃபினட்டாக வரும். நான் இது வந்து மழுப்பி இல்லை நான் அந்த நேரத்தில் சொல்லுவேன் வருவேன் வரமாட்டேன் அப்படியெல்லாம் இல்லை. இது 2026 கண்டிப்பாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி, நான் எப்படி சொல்றதுன்னா
முன்னாடி வந்து ஒரு திரையரங்கத்துல ஒரு சினிமா தான் ஓடும் இல்ல 2 சினிமா தான் ஓடும். ஆனா இன்னைக்கு வந்து மல்டிபிளெக்ஸ் வந்ததுனால வந்து 6 படங்கள் 7 படங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி அந்த கட்டடத்துல எப்படி வளர்ச்சி வருதோ அதே மாதிரி தான் 2026ல என்னோட கணிப்பு ஒரு எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு வந்து ஒரு அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகள் நிறைய பேர் இருப்பாங்கன்றது நான் நம்புறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.